ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பச்சைப்பயிர் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சைப்பயிர் அதிகமாக நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்குறது அவ்வளோ நல்லது. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா 4-5 விசில் விடணும். பச்சைப்பயிர் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா ரெடி பண்ணதுக்கப்புறமா தேங்காய், 2 ஸ்பூன் பச்சரிசி, 2-3 ஏலக்காயெல்லாம் போட்டு மிக்சியில் அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து பாவு எடுத்து வடிகட்டி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா முந்திரி திராட்சை போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து ரெடி பண்ணிக்கணும். முந்திரி திராட்சை வறுத்த உடனே பச்சைப்பயிறு, வேக வச்ச பச்சைப்பயிரை இதோட சேர்த்துக்கணும். பச்சைப்பயிர் ரெடி ஆனதுக்கப்புறமா வெள்ளை பாவை எடுத்து ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காவை இதோட சேர்த்துக்கோங்க. பச்சை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.